நேத்து தோசைக்கு கரைச்ச பழைய மாவு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி மதியம் சமைக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணேன்னு பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டு புளிக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். இந்த கருவேப்பிலை புளிக்குழம்பு ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாம இருக்காது. ஏன்னா இது நான் அடிக்கடி செய்வேன். நேத்து பிரதோஷம் நான்வெஜ் சமைக்க முடியாது. சமைச்சிருவேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன். அவங்களாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறதுனால சரி வேணாம், உன் இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யின்ட்டாங்க. சரி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு சரி கருவேப்பிலை இருந்துச்சு, அதை போட்டு கருவேப்பிலை குழம்பு வச்சுட்டு அதுக்கு சைடிஸா முட்டைக்கோஸ் கேரட் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணிட்டேன். நான் செஞ்ச ஸ்வீட் ரெசிபி இது வந்து கோதுமை மாவு. நேத்து செஞ்சேன், ஆனா இது வந்து கரைச்சது திங்கக்கிழமை நைட்டு டிஃபனுக்கு செஞ்சது. செவ்வாய்க்கிழமை வச்சு பார்த்தேன். நான் தான் 2 ஊத்தி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இதை யார்கிட்ட கொடுத்து ஒப்பேத்துறது தெரியல. சரி இதை ஒரு பணியாரமா செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இந்த கோதுமை மாவு வீட்டுல அரைச்சதுதான். இதுல கம்பு கேழ்வரகுலேருந்து கொண்டைக்கல்ல காராமணி ராஜ்மா வரையும் இருக்கு. வீட்டுல அரைச்ச கோதுமை மாவு அதை தான் கரைச்சு தோசை ஊத்திருந்தேன். மாவை கரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது மேல தண்ணி தெளிஞ்சிருக்கும் இல்லையா, அதை தண்ணியை ஊத்திட்டு இதுல ஏற்கனவே உப்பு வேற போட்டிருக்கோம். அதனால இன்னும் கொஞ்சம் மேல மாவு போட்டு கோதுமை மாவு போட்டுட்டு இது கூடயே நாட்டு சக்கரை தேங்காய் ஏலக்காய் தூள் கொஞ்சமா சோடாப்பு போட்டுக்கிட்டேன். போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு பணியாரக்கல்ல ஊற்றி பணியாரமா ரெடி பண்ணிட்டேன். கம்பெனிக்கு சேர்த்து தான் செஞ்சிருந்தேன். எல்லாருமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல மெயினா இன்னொன்னு என்னன்னா ஜீரகம் மட்டும்தான் போட்டிருந்தேன். எப்போதுமே நான் கோதுமை மாவு கரைக்கும் போது அதுல ஜீரகம் மிளகு தட்டி போட்டுட்டு வெங்காயம் வதக்கி போட்டு செய்வேன். அன்னைக்குன்னு பார்த்து சரினா அவசரத்துக்கு ஜீரகத்தை மட்டும் தான் போட்டிருந்தேன். ஆனா ஜீரகத்தோட சாப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. எல்லா மாவுமே ஊற்றி எடுத்துக்கிட்டு கம்பெனிக்கு ஏற்கனவே டீ போட்டு ஃபிளாஸ்க்ல வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.